பணத்துக்காக ஜெபம் பண்றது நிறுத்துங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போறீங்க? பிசினஸ்னா கொடுக்கிறது. உங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்தா அவங்கள்ட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு வரும். எடுத்தோன்னா நம்மால் யோசிக்கிறதே அதானி அம்பானி போயிடுவாங்க. பிசினஸ்னா அப்படி பண்ணணும், உங்கள்ட்ட இருக்கிறதுல பண்ணுங்கன்றேன். ஒன்னும் இல்லாமலாம் இருக்காது, உங்கள்ட்ட என்னமும் இருக்குன்றேன். டீ போட தெரிஞ்ச பிசினஸ் ஆரம்பிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? டீ கடை ஒரு பிசினஸ் தானே. உங்க நாலேஜை ஷேர் பண்ணீங்கன்னா அது ஒரு பிசினஸ். உங்க லைஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பிசினஸ் பண்றதுக்கும் டைம் இல்லன்றீங்க. ஆனா யூடியூப்ல வீடியோ பார்க்கிறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பார்க்கிறதுக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுல ஸ்பெண்ட் பண்ற டைமை உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ப்ராடக்ட்ல, உங்களுடைய ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்கேயோ grow ஆயிரலாம். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் லோ லெவல்ல இருக்க மாட்டான், ஹை லெவல் போயிடுவான்னு போட்டுருக்குது. ஜாக்கிரதை எதுல இருக்குது? இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு பிசினஸ் செய்யணும்னு ஆசை இருக்கு? ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆண்டவர் வந்து உங்களுக்கு கடை போட்டு கொடுப்பாரு, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. Do something.